11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.2இல் 4வது கணக்கு பார்க்கிறோம். ஒரு தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணங்களின் கணத்தை P என்போம். Pயில் R என்ற தொடர்பானது A ஆனது Bயின் வடிவொத்ததாக இருப்பின் A ரிலேஷன் B என வரையறுக்கப்படுகிறது. R என்பது சமான தொடர்பு என நிறுவுக என கேட்கப்பட்டிருக்கு. சமான தொடர்புனே கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஒரு தற்சார்பு சமச்சீர் கடப்பு தொடர்பாக அமையுது என காட்டணும். Pயில் R என்ற தொடர்பானது A ஆனது Bயின் வடிவொத்ததாக இருப்பின் என கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஒரு தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணங்களின் கணத்தை தான் Pன்னு சொல்கிறாங்க. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை P என்பது தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கோணங்களின் கணம். அப்போ P என்பதை எழுதிக்கலாம். ஒரு தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணம், அனைத்து முக்கோணங்களை தான் என்னன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க, Pன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. R என்ற உறவை எப்படி தொடர்பு படுத்தியிருக்கிறாங்க, A ஆனது Bயின் வடிவொத்ததாக உள்ளது என கொடுக்கப்பட்டிருக்கு. A ரிலேஷன் B which implies, அதாவது A ஆனது Bயின் வடிவொத்தவை. வடிவொத்தவை அப்படின்னா ஒரே மாதிரி அமைப்பாக இருக்கும் முக்கோணங்கள், அதான் வடிவொத்ததற்கான நிபந்தனை. A மற்றும் B என்ற இரண்டு முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்கள்னா ஒரே மாதிரி அமைப்பில் இருக்கணும். இப்போ முதல்ல நம்ம நிறுவ வேண்டியது தற்சுட்டு. தற்சுட்டு கணக்கிடுறோம் அப்படின்னா தற்சுட்டிற்கான நிபந்தனை என்ன, A, A பிலாங்ஸ் டு R தான் தற்சுட்டிற்கான வரையறை. அந்தந்த முக்கோணமே அந்தந்த முக்கோணங்களுக்கு வடிவொத்த முக்கோணமாக அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக வடிவொத்ததாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே அளவுலையே இருக்கும். எனவே A ரிலேஷன் A which implies A ஆனது Aக்கு வடிவொத்தது, வடிவொத்தவையாக அமையும். எனவே A ரிலேஷன் B. A என்பது என்ன, தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம். A என்பது தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம். A belongs to P. Therefore R என்பது என்ன வகையான சார்பு, தற்சுட்டு ஆகும். R என்பது தற்சுட்டு ஆகும். அடுத்து இரண்டாவது ஒன்று சமச்சீர் தன்மையை ஆராயிரும். இரண்டு முக்கோணங்கள் எடுக்கிறோம். இரண்டு முக்கோணங்கள் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும், கண்டிப்பாக வடிவத்தவையாக தான் இருக்கும். முக்கோணம் அப்படின்னாவே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அது வடிவத்த முக்கோணமாக அமையும். சமச்சீருக்கான நிபந்தனை A, B பிலாங்ஸ் டு ஆராக இருக்குது அப்படின்னா B, Aவும் பிலாங்ஸ் டு ஆராக இருந்ததுன்னா அது சமச்சீர் தன்மை. இப்போ A ரிலேஷன் B, A ஆனது Bக்கு வடிவத்தவை. ஸோ Bயும் எப்படி தான் இருக்கும், Aக்கு வடிவத்தவையாக தான் இருக்கும். B ரிலேஷன் A which implies B ஆனது Aக்கு வடிவத்தவை. therefore A, B அப்படிங்கிற இரண்டுமே இதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம். எனவே R என்பது சமச்சீர் ஆகும். அடுத்து மூன்றாவது ஒன்று கடப்பு சார்பு நிறுவனம். ஸோ கடப்பு தொடர்புக்கான நிபந்தனை A, B பிலாங்ஸ் டு ஆராக இருந்து B, C பிலாங்ஸ் டு ஆறாக இருக்கு அப்படின்னா A, C பிலாங்ஸ் டு எப்படி இருக்கும், ஆறாக தான் இருக்கும். ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய முக்கோணங்கள் எத்தனை எடுத்தாலுமே அது ஒன்றுக்கொன்று என்னவாக தான் இருக்குன்னா வடிவத்த முக்கோணங்களாக தான் அமையும். எனவே அதற்கான நிபந்தனை A ரிலேஷன் B which implies A ஆனது Bக்கு வடிவத்தவை. B ரிலேஷன் C எடுக்கிறோம். Bயும் Cயும் ஒன்றுக்கொன்று எப்படி தான் இருக்கும், அதுவும் வடிவத்த முக்கோணங்கள் தான். B ஆனது Cக்கு வடிவத்தவை. எனவே A ரிலேஷன் C, A ஆனது Cக்கு கண்டிப்பாக வடிவத்தவையாக தான் இருக்கும். A ஆனது Cக்கு வடிவத்தது. மூன்று நிபந்தனைகளுமே நமக்கு நிரூபணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால A, B, C ஆகிய மூன்று உறுப்புகளும் P என்ற தளத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள். R என்பது கடப்பு ஆகும்.
மூன்றுமே நிரூபணமானதுனால இது ஒரு சமான தொடர்பாக அமையும். அந்த நிபந்தனையை எழுதிக்கலாம். therefore R என்பது தற்சுட்டு சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்புகளாக இருப்பதால் R ஒரு சமான தொடர்பு ஆகும். தேங்க்யூ.